ப்ரோ ஏன்டா இப்படி இருக்க? என்ன விட்டுறீங்களா? தூரல் போடுறதெல்லாம் தெரியுது ப்ரோ. தூரல் கிடையாது, அது கிரைன்ஸ். மாடு பண்ண முடியும் உங்களால. மாடே பண்ண அதே போறதும். இங்க பாருங்க வேறன்றவீங்க. அல்ட்ரா செட்டிங்ஸ். ப்ரோ நீங்க நம்ம டீம் ப்ரோ. அது எக்ஸ்க்ளூசிவான கேம்ஸ் எங்க கிட்ட கிடையாது. நாங்க ஆட்டுவோம். ஹாய் சோல்ஜர்ஸ். என் கிட்ட ஒரு 50,000 ரூபாய் இருக்கு. இதை வச்சு பக்காவான ஒரு பிசி பில் பண்ண போறோம். என்னடா அவன் பிசிங்கறான்? எக்ஸ்கியூஸ் மீ. என் கிட்ட மஞ்ச பை இருக்கு ப்ரோ. இது மஞ்ச பை இல்ல, PS5. PS5 எடுக்க வெளியே சிஸ்டி எடுத்து தான் பார்க்கலாம். என்னைய பார்த்தாவே உனக்கு அடிக்கணும் தோணுமா? முல்ல கீழ போட்றாதீங்க. வெங்கட் எதுக்காக PS5 கம்பீட் பண்ணதான் மாமா அது பாத்தியா இது ஜோக் காட்னே. அதாவது பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் 50,000 ரூபாய்க்கு ஒரு பிசியை பில் பண்ணி இந்த PS5 கம்பேர் பண்ண போறோம். PC vs PS5 அல்டிமேட் பேட்டில். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஓகே வெங்கட் என்ன இருக்கு? என்ன இருக்குன்னா இதுல என்ன இருக்கு? இல்லையா ப்ரோ, 8 கோர் இருக்கிற ஒரு CPU இருக்கு. அப்புறம் 16 GB GDDR6 RAM இருக்கு. 36 கம்ப்யூட் யூனிட்ஸ் இருக்கிற RDNA2 கிராபிக்ஸ் கார்டு இருக்கு. கிட்ட என்ன இருக்கு? கொஞ்சம் பொத்திட்டு இல்லையா? உச்சளவை எடுத்து உச்சியில ஊத்திட்டு இருப்பான் போல. அதாவது பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் இது இருக்கிறது எல்லாமே கஸ்டம் ஹார்ட்வேர். நம்மள மாதிரி பிசில இருக்க மாதிரி இந்த ப்ராசஸர் எடுத்து வைக்க மாட்டாங்க. பட் ஈக்குவலண்டா பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறது ஒரு Zen 2 ஆர்க்கிடெக்சர் இருக்கிற 8 கோர் இருக்கிற ஒரு ப்ராசஸர். அதை நம்ம பிசில ஈக்குவலன்ட் பண்ணீங்க அப்படின்னா AMD Ryzen 7 3700X இருக்குல்ல, அது 8 கோர் ப்ராசஸர் வித் Zen 2. சோ நம்ம அதுதான் வாங்கணும். ஆனா அந்த ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும்போது 25,000. பாதி ரேட் அதுக்கே போயிடுச்சு. கிராபிக்ஸ் கார்டு RAM அங்க போய் சித்தப்பா புடுங்கணும். ஆனா அதோட பெர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலன்ட் பெர்ஃபார்மன்ஸோட வெறும் 6 கோர் இருக்கிற Ryzen 5 5500 இருக்கு நண்பர்களே. இது வந்து Zen 3 ஆர்க்கிடெக்சர். அப்படியா? Zen 3 ஆர்க்கிடெக்சர். ஒண்ணும் தெரியாது மண்ணு. சோ இதோட ரேட் என்ன அப்படி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெறும் 6,800 ரூபாய் தான். இதுக்கப்புறம் எத்தனை GB RAM சொன்னீங்க? 16 GB GDDR6 RAM. RAM இல்ல, அது GPU மெமரி. இதுதான் சொல்றேன். I am not prepared to answer you. You are anti-Indian. இங்க ரெண்டு 8GB மொத்தம் 16 GB. சோ அது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 4,000 தான். 10,800 ரூபாய். அடுத்து என்ன சொன்னீங்க? RDNA2 கிராபிக்ஸ். இப்ப மேட்டர்னா அதுல இருக்கிற RDNA2 கிராபிக்ஸ் வந்து அதுவும் பழசு. ஓகேயா? யூத் இல்லடா, பழைய டெலிபோன் பூத். RTX 5060 போட போறோம். இது நல்லா இருக்காது ப்ரோ. இங்க இது PS5ல இருக்கு பாருங்க. என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்ப. வாயா நீ. 40,800 ரூபாய் ஆகி போச்சு. மீதி நம்ம கிட்ட இருக்குது 10,000 ரூபாய் தான் இருக்கு. அத கிட்டத்தட்ட ஒரு 10,000 இருக்குங்களா? 10,000 ரூபாயில 512GB SSD ஒரு 2,700 ரூபாய், ஒரு கேபினெட் 1,600 ரூபாய், A320 மதர் போர்டு அது எங்கன்னு தெரியல காணோம். ப்ரோ இங்க கீழ தான் ப்ரோ இருக்கு. கீழ இருக்கா? போங்க. சோ A320 மதர் போர்டு இது ஒரு 3,500 ரூபாய் புதுசு வாங்கினா. ஒரு 500 வாட் SMBS அது 3,000 ரூபாய். சோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 51,600 ரூபாய். எவ்வளவுதான் நீங்க அடிக்கி வச்சாலும் ஒரே ஆளு வேற லெவல்ல காட்ட போகுது. சண்டை போட்டு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து என்னன்னா இந்த போட்டியை போட்டு செக் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த பிசியை பில் பண்ணும். சோல்ஜர்ஸ் பிசியை பில் பண்ணியாச்சு. இந்த பக்கம் நானு, அந்த பக்கம் இருக்கிறதுலே டாப் கிளாஸ் PS5 கேங். PS5 இது கூட என்ன கேம் ஆட்டிருக்கீங்க? இங்க A2D வரதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபுல்லாவே கேம்ஸ்ல தான் ஊறிந்தேன் சொல்ல போனா. பச்சை புழுறாம் பார். சோ பாத்தீங்கன்னா God of War, அதுக்கப்புறம் RDR ஜஸ்ட் R3 எங்க இருக்குன்னு காட்டு. R3 கிடையாது இல்ல ப்ரோ இதுல. சபாஸ். ப்ரோ நான் PC கேமர் ப்ரோ. அதுல கேள்வி கேக்குவா? இல்ல அது அப்புறம் பேசுறோம். இந்த பாரா படுத்துறீங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட PS5 கில்லர் PC இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா PS5 இருக்கு. அது கூட 2 பேர் இருக்காங்க. அதுக்கு முட்டு கொடுக்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண போறது கேமிங். என்ன கேம் வச்சிருக்கீங்க? God of War. PlayStation-கான கேமே இதான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ப்ரோ இப்பயாதான் ப்ரோ. கிடையாது, இதுலயும் இருக்கு, பிசில இருக்கு. அதாவது நண்பர்களே PS5ல எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ்னு ஒன்று இருக்கு, கான்செப்ட் இருக்கு. முன்னாடி எக்ஸ்க்ளூசிவ்னு வச்சு தான் ஓட்டிட்டு இருந்தீங்க. இப்போ எங்க இல்ல உண்மையா இருக்கான்னு கேக்குறேன். எக்ஸ்க்ளூசிவ் இருக்கா PS5க்கு? இல்ல எக்ஸ்க்ளூசிவான கேம்ஸ் எங்க கிட்ட கிடையாது, அதை ஒத்துக்கிறேன். இங்க இருக்கு, எங்க கிட்ட ஸ்டீம்ல இருக்கு எக்ஸ்க்ளூசிவான கேம். அது நார்மல் எக்ஸ்க்ளூசிவ். ஃபர்ஸ்ட் கேம் God of War. நண்பர்களே God of War முதல்ல ஓபன் பண்ணுங்க. உங்களுக்கு கேம் முதல்ல ப்ளே ஆகுதுன்னு பார்க்கலாம்.
என்ன எப்படி போகுது இல்ல வந்துட்டேன் ப்ரோ. எப்படி போறது தெரியல. எனக்கு ஒரு மைண்ட் தெரியாது எனக்கு. போயிட்டேன் ப்ரோ, கேம் உள்ள தான் இருக்கேன். எத்தனை FPS இருக்கு? அத மாதிரி இல்ல, எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்? எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு முக்கியம். எக்ஸ்ட்ரீம் லெவல்ல தான் இருக்கும் FPS. கிடையாது, அது ஒண்ணுக்கு 60 FPS மேல வராது. இந்த PS5 கில்லர் அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 136 FPS. உங்களுக்கு இப்போ என்ன ரெசல்யூஷன் ஓடுது? 4K ல ஓடுது. இப்போ உங்களோட செட்டிங்ஸ் வந்து கிராஃபிக்ஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் செட்டிங்ஸ் இருக்கும். ஒரிஜினல் செட்டிங்ஸ்னா நீங்க பாக்குறது. ஆனா பிசில அதுக்கும் மேல வரும். இப்படி எக்ஸ்ட்ராலாம் ஒப்பேத்தி ஃபேக் பண்றதுல ஃபேக்லாம் இல்ல, கேம் காரர் தான் கொடுக்குறா. பிளேஸ்டேஷன் தான் கொடுத்ததே இது. தோத்துக்கிட்டே இருக்கீடா. அல்ட்ரா செட்டிங்ஸ். உங்களுக்கு அல்ட்ரா செட்டிங்ஸே கிடையாது. உங்களுக்கு வர குவாலிட்டியை விட அதிகமான குவாலிட்டி பீஸை வர வைக்க முடியும். அதுக்கு அல்ட்ரா செட்டிங்ஸ்ல வச்சா குவாலிட்டி எப்படி இருக்கு தினேஷ் சொல்லுங்க தினேஷ். அங்க பாருங்க அந்த விறகுலாம் பாருங்க. வேற இது அல்ட்ரா செட்டிங் மாத்தினதுக்கு அப்புறமா அந்த விறகு அங்க போய் காட்டுங்க போங்க. அங்க போய் காட்டுங்க. இது என்னங்க விறகு இது? இங்க நெருப்பு பாருங்க, நெருப்பு. நல்லா இருக்கு. ஆனா நல்லா இருக்கா? நல்லா இல்ல, என்ன இருந்தாலும் பழைய பிசி மறக்க மாட்டேன். இப்போ இது எங்களுக்கு எவ்வளவு FPS வருது? 49 வருதுங்களா? இது வித்தவுட் DLSS. இதுக்கப்புறம் DLSSன்னு ஒன்று இருக்கு நண்பர்களே. இப்போ பாருங்க எவ்வளோ வருது? 70 FPS 4K அல்ட்ரா செட்டிங்ஸ். ப்ரோ நீங்க நம்ம டீம் ப்ரோ. நீ எங்க அண்ணனா? நண்பர்களே, காட் ஆஃப் வார் பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸும் நாங்கள் அதிகம். அதிகம்னு சொல்ல முடியாது, அது கணக்கு போட முடியாது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஈக்குவல் வச்சுக்கலாம். ஆனால் குவாலிட்டி யார் அதிகம்? நாங்க தான். சரி ஒத்துங்க, நாங்கள் தான் வேணும். ஒத்துக்கிறேன். வெங்கட் இது கண்டென்ட் எதுல? அடுத்த பாயிண்ட் போங்க. அடுத்து சைபர் பங்க் போங்க. என்னடா பண்ணிடுங்க? இல்ல அந்த பொண்ணு தான் வந்து நிக்குது. டேய் இங்க பாருங்க. ஓ மை காட் ப்ரோ, ஏன்டா இப்படி இருக்க? என்னால கையோட இருந்தேன். என்ன காச்சு? ஐயோ வெங்கட், என்ன பிட் இருக்கீங்களா? நான் கேமே ஆனது ப்ரோ. காட்டாதடா ப்ரோ. இந்த கேமே நான் ஆனது இல்ல ப்ரோ. ஆர்த்திரி தெரியலடா, இது தெரியும். இது என்ன நிகழ்ச்சின்னு தெரியுமாடா? ரோஜா பூமாலடா. கிடையாதுடா. அதுல முதல்ல ரேட் ரேஸ் இருக்கா? இருக்கு. காட்டுங்க எனக்கு இது மாதிரி இந்த ரெண்டு கலர் தெரியும். இதை நான் காட்டிடுறேன். எதுவுமே தெரியல. அது கூட பாருங்க பிளரியா தெரியுது. தூரல் போடுறதெல்லாம் தெரியுது ப்ரோ. தூரல் கிடையாது, அது கிரெயின்ஸ். தூரல் ப்ரோ அது. நீங்க தயவுசெய்து முட்டு கொடுக்காதீங்க தோழ. இது நெருப்பு பாருங்க. என்ன இது? ஒளி வட்டம் என்ன இது? அகல் விளக்கத்துல தான் இருக்குது. திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஜோதி. அங்க வந்து காட்டுறாங்க. அங்க பாருங்க அந்த ஃபேன் பாருங்க. ஏங்க ஃபேன் கிளார். ஓ என்னையா இது? ஏங்க இங்க ஃபேன் கைட்டிட்டோங்க நாங்க. காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு. நான் வந்து ரேட் ட்ரெஸிங் ஆன் பண்ணிட்டேன். ரேட் ட்ரெஸ் ரிஃப்ளெக்ஷன், ரேட் ட்ரெஸ் இது வச்சுட்டு நான் வந்து அல்ட்ரா செட்டிங்ஸ் வச்சிடறேன். வச்சு DLSS மட்டும் பர்ஃபார்மன்ஸ் வச்சிடறேன். இங்க பாருங்க 64 வந்துருச்சா? ஹியூமனைஸ்க்கு தேவையான 60 FPS வந்துருச்சு. அதுவும் இங்க பாருங்க ஃபேன் தெரியுது எங்களுக்கு. இங்க பாருங்க. ஓடு. பைக் நான் ஓட்றேன். வேறன்றீங்க. சைவர் வாங்க. என்ன ரிஃப்ளெக்ஷன் இப்ப பாருங்க. எப்படி? எப்படி? என்ன கேம்ல காட்டுங்க. கொஞ்சம் ஆடிலாம். இருங்க. நீங்க ஓடுறீங்க. நான் அப்பப்ப கை எனக்கு வலிக்கும். நானும் பிராங்க் பண்ண மாப்ள. இதுல ஆர்டிக்ஸ் மாட்டி டைட்டில் ரெக்கார்ட் பண்ணிருக்கா. நாங்க 49 குத்தா அப்ப எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம் பாருங்க. அது PC, அவ PC ல உட்கார்ந்து. கம்ப்யூட்டர்ல கேமரா எடுங்கடா. ஹீட் இஷ்யூஸ். அங்க ஏரியுது தோசை ஊத்தி சாப்பிடு. அந்த இது இருக்கு. தெர்மோமீட்டர் இருக்கு. ப்ரோ கரெக்ட்டா ஹீட் வர செட வச்சு பார்க்காதீங்க. இங்க 120 122. நீங்க வெங்கட் தான் இருக்கணும். வெங்கட் தான் இருக்கணும். 100 தான் வருது. நண்பர்களே இங்க பாருங்க, 102 தான் வருது. அங்க 120 வந்துச்சு. சரி அதுக்கு ஒண்ணு வேணாம். ஓகே. சோ இது பாத்தீங்கன்னா கேம் குவாலிட்டிலயும் கேம் பெர்ஃபார்மன்ஸ்லயும் PC தான் வின்னர். ஓகே, இப்போ வந்து கேம் பிரைஸ். காட் ஆஃப் வார் ராக்னார் செக் பண்ணோம். ராக்னார் நீங்க தான் 3200 ராக்னார் பிரைஸ் ஸ்டீம்ல தான் கம்மி. ஒன்னு அடுத்து இன்னொரு கேம் சொல்றேன். RDR2 இதுல கிடையாது. என்னங்க எக்ஸ்க்ளூசிவ்? RDR2 கூட இல்ல. என்ன கதை? சார் சோறு தானே திங்கிறீங்க? சார் இல்ல சார். இவனு அடுத்த ஒரு கேம் பிளாக் பெத் ஈகாங் 3599 ரூபாய் மட்டுமே. 500 rupees டிஃபரன்ஸ். 400 நாங்க தான் win. நாம தான். இதுக்கப்புறம் லைப்ரரி நீங்க எங்க கேம் வாங்குவீங்க? ஸ்டோர் தானே? வேற ஸ்டோர் இருக்கா? கிடையாதா? ஆனா எங்க கிட்ட எபிக் கேம்ஸ் லான்ச்சர் இருக்கு, அம்புல் கேம்ஸ் இருக்கு. அவன் ஃப்ரீயா வேற கொடுப்பான். டீம் இருக்கு. இதை விட்டா வந்து அக்கா கடை ஒண்ணு இருக்கு. ஆனா அதுல காசே கொடுக்குதா இல்ல. படிக்கிற பிள்ளை காசு வேணாம். இங்கேயும் நாங்க தான் வின். சரி ஓகே, மாடு பண்ண முடியும் உங்களால? மாடு பண்ண அதே போறோம். ஏன்டா கிராஸா போகுது உன் குத்தி?
லைப்ரரி விடுங்க ப்ரோ. அடுத்து ஏதோ ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, ஆக்சஸபிலிட்டி. அதுக்கு வாங்க. ஆக்சஸபிலிட்டி அண்ட் ஈஸ் ஆஃப் யூஸ் நண்பர்களே. நாங்க அதாங்க. உன் பேச்சுல திமிர் தெரியுதே. ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோலர் இப்படி ஆட்டுவோம். சொல்லுங்க ப்ரோ. தினேஷ் ப்ரோ அவர் காலுக்கு வைங்க. அவர் எப்படி நின்னு இருக்காரு பாருங்க. அவருக்கு நான் சேர் போட்டு உட்கார்ந்துப்பாங்க இவரு. இல்ல இது ஒண்ணும் பெருசா. நாங்க சோஃபால உட்கார்ந்துப்போமே. நீங்க இந்த மாதிரி சோஃபால உட்காருவீங்களா? முடியாது. கிட்ட இன்னொரு பிரம்மாஸ்திரம் இருக்கு. இப்படி கை வச்சா ஆப்டிக் அதிரும். இங்க அப்படியே பிரேக் அடிக்கும்போது திருடுறதுன்னு ஆடுறது எல்லாம் வரும். உங்களுக்கு என்ன வரும்? எதுவே பண்ண முடியாது. நாங்க ஆட்டுவோம். ஃபுல்லா கசமசம் கேபிள் அவ்வளவு கடக்குது கொட்டி. இங்க பாருங்க சிம்பிள் கேபிள். ஈஸ் ஆஃப் யூஸ். why you use PC? ஏய் தமிழ்ல பேசுறா. ஓகே நண்பர்களே, கண்ட்ரோலர் PS5 தான் வின்னர். பிளேயபிள் ஏரியா சொல்லுங்க. நாங்க ஜெயிச்சோம் இதுலயுமே. ஆடாமே ஜெயிச்சோம். as usual எதுமே ஆடுறது இந்த இத காட்டு அத காட்டுலாம் இல்ல, காட்டிட்டு தான் இருப்போம். இன்னைக்கு கேட்றியா? அப்புறம் டிரான்ஸ்போர்ட் பஞ்சப்பையில கட்டப்பையில எடுத்துட்டு போறதும் PC ஆட்டே போட்டு போயிடலாம். கண்ட்ரோலர், பிளேயபிள் ஏரியா, டிரான்ஸ்போர்ட் மூணுத்துலயும் PS5 தான் வின்னர். ஆமா தான். கடைசி பாயிண்ட் மீடியா கன்சப்ஷன். பார்க்கலாமே. என்ன பாப்பே? எப்படி பாப்பே? போடலாமே. நெட்ஃபிளிக்ஸ் பிரைம் வீடியோ எல்லாம் இருக்கு. எல்லாமே இருக்கு. உள்ள போடுங்க. உள்ள போய் படம் பார்க்கறீங்க. பேன் பண்ணிட்டாங்களா? ஐயோ. Z5 நான் நல்லபடியா சொல்றேன். Z5 ஆ? Z5 இல்ல தானே? இல்ல. பிக் பாஸ் எப்படி பாப்பீங்க? பிக் பாஸ் யூடியூப்ல பாப்பேன். இல்ல ஜியோ ஹாட்ஸ்டார். ஜியோ ஹாட்ஸ்டார் போடுங்க வரவங்க. என்ன ஹாட்ஸ்டார் கிடையாதா? MP4 பிளேயர் PLC இருக்குன்னு நினைக்கிறேன். யார் நீ? கிடையாது. மீடியா கன்சப்ஷன் நாங்க தான் வின்னு. அடுத்து ஒரு பாயிண்ட். பிறகு ஒரு வீடியோ எடிட் பண்ணுங்க. எது? என்னடா இதெல்லாம்? இது என்ன பேச்சு? நாங்க கேம் ஆட வந்திருக்கோம். சரி நானும் கேம் ஆக தான் நான் எடிட் பண்ண முடியுதே. ஒண்ணுமே இல்ல. சாட் ஜிபிடி ஓபன் பண்ணுங்க. அதெல்லாம் முடியாது ப்ரோ. இருக்கும்னு நினைக்கிறேன். சரி கூகுள் ஓபன் பண்ணுங்க. கூகுள் வந்து ரொம்ப மட்டமான ஒரு இதனால இந்த இவ்வளவு பெரிய ஹை லெவல் ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. ஸோ ப்ரொடக்டிவிட்டியில் PS5 ஒன்றும் பண்ண முடியாது. பிசியில் நீங்கள் எல்லாம் பண்ணலாம். அந்த PS5க்கான கேமு சாஃப்ட்வேர் அதை பில்ட் பண்ணது இந்த பிசியில் தான். எங்களுக்கு வின் பண்ணா கை தட்டுங்கப்பா. தேங்க்ஸ்ப்பா. சிம்பிள். எத்தனை GB ரேம் வச்சிருக்கு? 16 GB. இப்போ அது 30 GB மாற்றுங்க. அது என்ன எப்படி மாற்ற முடியும் உங்களுக்கு? நான் மாத்துவேனே. இங்க பாருங்க 30 GB ஆல்ரெடி 8 GB இருக்கு. என்கிட்ட இப்போ 16 GB இருக்கு. இத போட்டனா 16 32 48 GB மாத்த முடியும். இல்ல அதை தூக்கி போட்டு 64 GB போட முடியும். உன்னால முடியுமா? திடீர்னு PS5 ஆனாலும் என்ன பண்ணுவீங்க? தோடி சர்வீஸ் சென்டர் நாங்க பாருங்க ஒண்ணே இல்ல ரேம கழட்டிட்டு எரேசர் எடுத்து கோல்டு கான்டாக்ட் தொடச்சிட்டு திருப்பி போட்டா ஆனாயிரம். சிம்பிள் 2 ரூபாய் எரேசர் செனப். சரி அப்படியே ப்ராசர் போயிடுச்சு வச்சுக்கலாம். ப்ராசர் மட்டும் தனியா வாங்கி மாட்டிடுவேன். மதர் போயிடுச்சு. மதர் மட்டும் தனியா வாங்கி தூக்கி போட்டு புதுசு வாங்கி மாட்டிடுவேன். ஸோ ரிப்பேரபிலிட்டி நாங்க தான். அடுத்து கடைசியா பேக்வேர்ட் கம்பேட்டபிலிட்டி. God of War 2 ஆடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது God of War 2 கிடையாது. நாங்க எமுலேட் பண்றோம். PS2 எமுலேட்டர். நாங்க ஜெயில உடைச்சு உள்ள கொண்டு வருவோம். அதுக்கும் ஃபைல காப்பி பண்றது PC பக்கத்துல வரணும். வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு. 14 பாயிண்ட்ல நீங்க வெறும் 3 பாயிண்ட் தான் ஜெயிச்சிருக்கீங்க. மீதி 11 பாயிண்ட்ல நாங்க தான் ஜெயிச்சிருக்கோம். ரெண்டாவது வின்னர் யாருன்னா இந்த PS5 கில்லர் PC தான். அதுல எந்த குழப்பமும் வேணாம். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நீங்க என்ன புரிஞ்சிருக்கலாம் அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு PC வேணுமா PS5 வாங்கணுமா அப்படி முடிவு பண்ணாம சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்க வேலைக்கு போயிட்டு வயசான அங்கிளா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து எனக்கு மண்டெல்லாம் காய வேணாம், நான் உட்காந்து ஆட முடியாது, முது வலி இருக்கு அப்படிலாம் இருந்தீங்கன்னா PS5 வாங்குங்க. நிம்மதியா சோஃபால போய் உட்காந்து பெட்ல பத்து ஜாலியா கேம் ஆடலாம். அண்ட் ஏன் நீங்க வேலைக்கு போற அங்கிளா இருக்குன்னா அப்போ உங்ககிட்ட காசு இருக்கும். ஏன்னா அதுக்கு நீங்க எக்கச்சமா காசு கொடுத்து கேம் வாங்கணும். நாங்க அப்படி இல்லை. முதல் கிராஃபிக்ஸ் கார்டே இல்லாம PC பில் பண்றோம், அப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கி போடுவோம், அப்புறம் கேம் வாங்குறது காசு இல்லைன்னு வைங்களேன், எங்களுக்கு வேற ஒரு வழி இருக்கு. அப்படி இல்லை, இண்டி கேம்ஸ் இருக்கு, ஓசில கேம் இருக்கு நண்பர்களே. டீம்ல போனா ஓசில கேம் எடுத்துருப்பான். பட் நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க இல்ல படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு PS5 வாங்காதீங்க. கேம் ஆடுறது ஒரு ஒன் ஆஃப் த இதுதான். அதோட முக்கியம் கத்துக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும். நீங்க PC வாங்கினா நிறைய விஷயம் கத்துக்க முடியும். ஸோ PC வாங்கினா நீங்க எடிட்டிங் பண்ண முடியும், PC வாங்கினா போட்டோஷாப் ஒர்க் பண்ண முடியும், PC வாங்கினா நீங்க கேமே டெவலப் பண்ண முடியும். நீங்க என்ன வேணா ஆகலாம். PC-யா PS5-யா ரெண்டு ஏதாவது ஒன்று தான் வாங்கணும்னா PC வாங்கிடுங்க. இதே என்னோட கருத்து. இவ்வளவு சொல்றீங்க PC வாங்கிடுங்க, நான் எங்க வாங்குவேன்? எங்க வாங்குவீங்க? கரெக்ட் நண்பர்களே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா A2D PC ஃபேக்டரியோட புதுசா லான்ச் பண்ற PS5 கில்லர். இந்த PC-யை நீங்க ஜஸ்ட் நீங்க வந்து ஆட் டு கார்ட் கொடுத்து ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த PC நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து கீழே வந்து லிங்க் இருக்கு, ஸோ அதை போயிட்டு ஆட் டு கார்ட் கொடுத்து செக் அவுட் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 4 to 5 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள உங்க வீட்டுக்கே வந்துடும். இப்போதைக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 61,990 பிரைஸ் பண்ணிருக்கோம். ப்ரோ என்ன ப்ரோ இந்த PC வந்து 50,000 ரேஞ்ச் தான் சொன்னீங்க அப்படின்னு கேட்டா, எஸ் இப்போ நாங்க சொல்ற பிரைஸே வந்து பாத்தீங்கன்னா கம்மி. இப்போ ஆஸ் ஆஃப் நவ் பிரைஸ் வந்து பல மடங்கு ஏறிடுச்சு. அந்த A2D PC ஃபேக்டரியில வந்து பிரைஸ் ஏறதுக்கு முன்னாடி இந்த RAM எல்லாம் இருக்கிறதுனால கம்மியான பிரைஸ்ல இப்போ கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம வீடியோல யூஸ் பண்ணது A320 மதரோட ஓவர்க்ளாக் கூட பண்ண முடியாது. பட் நீங்க வாங்க PCல B450 இருக்கும், ஓவர்க்ளாக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம வீடியோல பிரைசிங்காக ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணது ஃபேன் கூட
கூட இல்லாத கேபினெட். ஆனா நீங்க வாங்க போறதுல 4 ARGB ஃபேன்ஸ் இருக்கும். இப்போதைக்கு வந்து 5 PC மட்டும் தான் எங்க ஸ்டாக் இருக்கு. ஏன்னா RAM இல்லாதனால. அதுக்கப்புறம் ஸ்டாக் காலி ஆச்சு என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா ரேமோட பிரைஸ் ஏறிட்டே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வருஷம் நாங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். இந்த வருஷத்துல PS5 கில்லர் இது கொஞ்சம் நாங்க மாத்திடுவோம். மாத்தும் போது வீடியோ போடுறோம். அண்ட் இதுக்கு EMI வாங்கினாலுமே உங்களுக்கு கிரெடிட் கார்டு இருந்தா நீங்க பேமெண்ட் கேட்ல நீங்க Amazon Flipkartல போற மாதிரி நீங்க EMI நீங்க ட்ரை பண்ணலாம். சோ லிங்க் கீழ இருக்கு, வாங்குறவங்க வாங்கிக்கங்க. இந்த PC இல்ல எனக்கு வேற கஸ்டமைஸ் பண்ணி PC வேணும்னா எங்களோட டீமை கான்டாக்ட் பண்ணுங்க, கன்சல்ட் பண்ணுவாங்க. சோ அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த மாதிரி PC வேணும்னாலும் PC பில்ட் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணி. பில்ட் யுவர் PCs hassle free. அதுதான் A to D PC ஃபேக்டரி தாரக மந்திரம். ஓகே, சோ திஸ் இஸ் இட். உங்களை அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய். பாய்.